vivoல வரக்கூடிய மோஸ்ட்லி ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா கேமரா டிசைன் டார்கெட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல்ல இருக்கும். பட் இவங்களோட இந்த டி சீரிஸ்ல வரக்கூடிய ஃபோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸையும் கொஞ்சம் தூக்கலாவே கொடுப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா vivo T3 Pro அப்படின்ற புது ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பேட்டரி நல்லா இருக்கணும், டிஸ்ப்ளே சூப்பரா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும், டிசைன் கூட எனக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல்ல தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல நார்மலா இந்த ஃபோனை நீங்க வாங்குறத விட 500 ரூபாய் கம்மியாவே வாங்க முடியும். அது எப்படின்றதையும் வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு vivo ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் அண்ட் கேமரா டார்கெட்டடா பாப்பீங்களா இல்ல டிசைன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் டார்கெட்டடா பாப்பீங்களா? உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட்ல vivo லைட்டா கொடுத்துட்டு T3 Pro 5Gன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட்ல அந்த மொபைலோட இமேஜ் கூட கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஒயிட்டா பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பேக் சைடுல IMEI நம்பர், கலர், ஸ்டோரேஜ் என்ன, பிரைஸ் என்னன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. கேஸ் போட்டு பார்த்தா நல்லாவே ஃபிட்டா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த டைப் சி கேபிள் வருது. அண்ட் ஃபைனலா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன் பார்த்தோன்னே ஃபீல் ஆனது செம ப்ரீமியமா இருக்கு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த கேமரா பம்ப் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ரெக்டாங்கிளில் சைட்லாம் அப்படியே வந்து ஃபில்லட் பண்ண மாதிரி. அந்த கலர்ஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டு டைப்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பிளாஸ்டிக்கும் ஒன்று வீகன் லெதர். வந்துட்டு வீகன் லெதர் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சாண்ட்ஸ்டோன் ஆரஞ்சு அப்படின்ற கலர் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் பிளாஸ்டிக் வாங்குறீங்க அப்படின்னா எமரல்டு கிரீன் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட் கிடைக்குது. ஸோ ஆரஞ்சு கலராக இருந்தாலும் ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரீமியம் ஃபீல் அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு வரும்போது வீகன் லெதருக்கும் பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கு. டிஸ்பிளேல ஆட் பண்றேன் என்னன்றதை செக் பண்ணிக்கங்க. அண்ட் அதை தவிர கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.99 mm தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக் சைட்லயும் லைட்டா கர்வ் கொடுத்துருக்கனால கையில ஹோல்டு பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்லிம்மான போனை கையில எடுத்து யூஸ் பண்ற மாதிரியான ஃபீல் இருக்கு. அண்ட் வெயிட் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வெயிட் 185 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. பெருசா வெயிட்டா இருக்கிற ஃபீல் இல்ல. அண்ட் அதே மாதிரி வெயிட் பேலன்ஸுமே பெட்டரா பண்ணிருக்கனால சிங்கிள் ஹேண்ட்ல எல்லாம் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் தான் கொடுக்குது. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோன்றனால கேஸ் போடாம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீகன் லெதர் அப்படின்றனால சுத்தமா ஸ்லிப் ஆகிற மாதிரியே இல்ல, நல்லா கிரிப்பாவே இருக்கு. அண்ட் IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தண்ணி எல்லாம் பட்டுறது அப்படின்னா லைட்டா தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். டைரக்டா தண்ணிக்குள்ள எதுவும் போட்டுறாதீங்க. ஓவரால் டிசைன் அண்ட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லிம்மா பிரீமியமான ஃபீல் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். அந்த டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. பெசல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே மினிமமா இருக்கு. கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது கூட எந்த இடத்துலயும் ஆக்சிடென்டல் டச்சஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து ஆகல. அந்த டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.77 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. நான் லைவா ஆட்டோ செட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 60 Hz 90 Hz 120 Hz வரைக்குமே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல HDR10+ சப்போர்ட்டோடையும் வருது. ஸோ யூடியூப்ல எல்லாம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்கு. அண்ட் இதுல PWM டிம்மிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 2160 Hz வந்துட்டு. ஸோ இதனால ரொம்ப லோ லைட்ல இருட்டுல எல்லாம் வந்துட்டு போன்ஸ் யூஸ் பண்றீங்கன்ற பட்சத்துல கண்ணுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாவே இருக்கும் இது வந்துட்டு. அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் சென்சேஷன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4500 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட இப்ப நீங்க லைவாவே கூட பார்க்கலாம். நல்லாவே பிரைட்னஸ் எடுத்து கொடுக்குது. ஸோ பிரச்சனையே இல்லாம டைரக்ட் சன்லைட்ல கூட யூஸ் பண்ண முடியுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு வரும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ரொம்ப கீழே இறக்கி இருக்கு. கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மோஸ்ட்லி இப்போ வர ஃபோன்ஸ்ல எல்லாம் இப்படி தான் வருது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்மே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா ஃபாஸ்டா இருக்கு. பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரே டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 8 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. அண்ட் மைக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ vivo சிங்கிளா இல்ல ஸ்டீரியோ கொடுத்துருக்காங்களான்றது எல்லாருக்கும் டவுட் ஆயிருது. இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுலயும் இந்த 300% அல்ட்ரா வால்யூம்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சவுண்ட் வைக்கிறோம்னா சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரீமியம் மாடல் எல்லாம் வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுல வந்து மிஸ் ஆகுது. அண்ட் ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர்க்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது Fun Touch OS 14 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்துருக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஆகஸ்ட் வரைக்குமே வந்து கிளியரா கொடுத்துட்டாங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருந்துருக்கலாம். 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க.
தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கங்கே நிறைய ஆப்ஸ் இருக்கு, பட் அதை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சர் மாதிரியும் அண்ட் ஏஐ எரேசர் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வைக்கிறதுக்குலாம் வேணுன்ற மாதிரி அனிமேஷன்ஸ், சார்ஜ் போடும்போது அனிமேஷன்ஸ் மாறுறது முன்னாடி இருந்தது தான், இன்னும் கண்டினியூ ஆகுது, நல்லாவும் இருக்கு அது வந்துட்டு. அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஹைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹிடன் ஆல்பம் இருக்கு, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் யூஐ கலர் வந்துட்டு நார்மலாக அந்த யூஐல இருக்கக்கூடிய கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதும் மேனுவலாக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான். இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் தான் விவோ ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ணி இழுக்குதுன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? நீங்க விவோ ஃபேனா இருந்தீங்கன்னா எதனால விவோ ஃபேன் வாங்குறீங்க? உண்மைதானே? ஸோ உண்மைதானே, நீங்க எதனால விவோ ஃபேன் வாங்க விவோ ஃபோனு? உண்மைதானே, நீங்க விவோ ஃபேனா இருக்கீங்கன்னா எதனால விவோ ஃபோன் எதனால விவோ வாங்குறீங்க? ஏன்னா விவோல தான் வேற ஏதோ அதிகமா இருக்கு. ஃபேனு ஃபோன் அது கொஞ்சம் இதா வருது இல்ல? திரும்ப திரும்ப பேசுறீங்க. உண்மைதானே, நீங்க விவோ ஃபேனா இருக்கீங்கன்ற பட்சத்துல எதனால விவோ ஃபோன் வாங்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. டி சீரிஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடா இருக்குன்னும் போது கேமராவை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ற குழப்பம் எல்லாருக்கும் இருக்கு தான் செய்யும். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.45 போர்ட்ரேட் போட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. ஸ்கின் டோன் விவோ சொல்லவே வேணாம், லைட் பூஸ்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் அதே சமயம் வீடியோ அப்படின்னு வரும்போது 1080p 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ சாம்பிள்ஸும் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கலாம். பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது டியூவல் கேமரா செட்டப்பும் ஃபிளிக்கர் சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 1.79 சோனி IMX 882 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வித் OS சப்போர்ட்டோட வருது. நெக்ஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நீங்க வந்து பார்க்க முடியும். மெயின் கேமராவோட அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் போட்டோ எடுக்காம ஒரு நார்மல் போட்டோ எடுக்கிறீங்க, ரொம்ப நியரா நின்று எடுத்தாலே அந்த டெப்த் வந்து பெட்டரா கொடுக்கறனால நேச்சுரலாவே அந்த பொக்கே எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்குது. இல்ல நான் போர்ட்ரேட் போட்டோல யூஸ் பண்ணி எடுக்க போறேன் அப்படின்னாலுமே அதுவுமே எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டரா பண்ணி நல்லா இருக்கு. குறிப்பா பியூட்டி மோட பொறுத்த வரையும் செல்ஃபில சொன்ன மாதிரி இதுலயுமே பெட்டராவே பண்ணிருக்காங்க. அண்ட் வீடியோ அவுட்புட்டுக்கு வந்தோம் அப்படின்னா OS சப்போர்ட் இருக்கனால ஒரு நல்ல ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்க முடியுது. மேக்ஸிமமே பாத்தீங்கன்னா 4K 30 fps தான் கொடுத்துருக்காங்க. பட் 1080pல 60 fps இல்ல 30 fpsல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலா கேமரா பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த போன் டார்கெட்டடா பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணிருக்காங்க. எங்க கேமரால கோட்டை விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன், பட் நல்லாவே அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா வெயிட் அண்ட் திக்னஸ் மெயின்டைன் பண்ண அளவுக்கு பேட்டரி கெபாசிட்டியை குறைக்கல எதுவுமே பண்ணல. 5500 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துட்டாங்க. நான் லைவாவே வந்து ஸ்டுடியோல செக் பண்ணி பார்க்கும்போது 0 to 10% வந்து 5 நிமிஷத்துலயும், 25% வந்து 13 நிமிஷத்துலயும், 50% 27 மினிட் டைம் எடுத்துக்கிச்சு, 75% சார்ஜ் ஆக 43 நிமிஷம் எடுத்துக்கிச்சு, 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு. ஸோ ரியலாகவே ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லாவே இருக்கும். அண்ட் பேட் லைஃப் அப்படின்னு வரும்போது கூட ஒரு நாளைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா தாராளமாக பேட் லைஃப் கிடைக்குது நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம். ஸோ பேட் லைஃப் எதிர்பார்க்குறவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய பெஞ்ச் மார்க் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ரியலாகவே செம ஷாக்கிங்காக இருந்தது. இது வரைக்கும் நான் எந்த ஃபோன்லேயே பார்க்காத ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. அதையுமே நீங்கள் என்னன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் அன்டுடு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 8.2 lakhsக்கு மேலேயே வந்து கிடைச்சிருந்தது. அண்ட் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99.3% வரைக்குமே இருந்தது. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1133 வந்திருந்தது. அண்ட் மல்டி கோரை பொறுத்த வரைக்கும் 2700 வரைக்குமே வந்திருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிசல்ட் நான் எதுலையுமே பார்த்தது இல்லையேன்னு தோணுது. பார்த்தீங்கன்னா CPU த்ராட்லிங் டெஸ்ட் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா 30 minutes 40 threads போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நார்மலாக சொல்லுவோம். பட் இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நோ CPU தெர்மல் த்ராட்லிங் டிடெக்டட் அப்படின்னு வந்திருந்தது. என்னடா இது, சரி 1 மணி நேரம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 40 threads போட்டு பார்த்துமே இதே ரிசல்ட் தான் வந்தது. எந்த ஒரு தெர்மல் த்ராட்லிங்குமே இல்லைன்னு வந்திருந்தது. ரியலாகவே இது ஆச்சரியம் தான். இதுக்கு முன்னாடி நான் எந்த ஃபோன்லையுமே பார்க்கல. விவோ ஏதாவது வேலையை பார்த்து வச்சிட்டாங்களான்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் நார்மலாக யூஸ் பண்ணும்போதும் சரி, கேம் பிளே பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா பெருசாக த்ராட்லிங் ஆகிற மாதிரியும் இல்லை, ஹீட் ஆகிற மாதிரியான இஷ்யூ நான் எதுவுமே வந்து பார்க்கல. ஸோ வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் பெஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்கோர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விவோ பெஸ்ட்டாகவே இந்த ப்ராசரை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணது 8GB ரேம் வேரியன்ட் தான். அண்ட் ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்கு. இதுலயே 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்மே இருக்கு. ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்ததை வச்சு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே தாராளமாக ப்ளே பண்ணலாம், எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லாமல். ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் டெய்லி யூஸ்க்கும் சரி, நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சி வாங்குறீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபோன் தாராளமாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ், ஆஃபர், ஒரு கிவ்அவே இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்லிம்மான கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிற ஃபோனாக கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. கேமராவும் ஓகேவா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் சரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டருக்கான ஃபீல்டில் தான் கொடுத்துருக்காங்க. பட் தூக்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு வந்து தெரியல, லான்ச்சுக்கு முன்னாடி டிவைஸ் கைக்கு வந்தனால. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 500 ரூபாய் நீங்கள் கம்மியாக வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளிப்கார்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மட்டுமே டேரெக்டாக நம்மளோட கூப்பன் கோடு வரும், அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 500 ரூபாய் கம்மியாகும். அதே மாதிரி இந்த லிங்கை கிளிக் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் 500 பேர் ஆட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த 500 ரூபாய் கம்மியாக அந்த டிவைஸை வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. இந்த ஃபோன் பேஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு சர்ச்சில் vivo T3 Pro அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. அதுல ஒரு பேனர் வரும், அதுல ப்ளே அண்ட் வின் அப்படின்ற ஒரு பேனர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்றீங்கன்ற பட்சத்தில் நீங்களும் வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எல்லாரும் வின் பண்ண முடியாது, நீங்களும் வின் பண்ணலாம். பட் இந்த 500 ரூபாய் 500 பேருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதையும் மறக்காம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் வாங்குறவங்களுக்கு சில ஆன்லைன் ஆஃபருமே வந்து இருக்கு. HDFC இல்லை ICICI பேங்க்ல வாங்குறீங்க அப்படின்னா 3000 ரூபாய் வரைக்குமே இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும், அப்படி இல்லைன்னா 3000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸும், நோ காஸ்ட் EMI 6 மந்த் வரைக்கும் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்பதான் பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சது, அதான் இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு வாய்ஸ் ஓவரில் பண்றேன். 8GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே 8GB 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 27000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3000 ரூபாய் பேங்க் ஆஃபர் மூலியமா எஃபெக்டிவ் பிரைஸா 22000 ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கங்க. மொபைல் வாங்குறவங்களுக்கு ரியலா இது சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.